கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம குடும்ப நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த பைபிள் ஃபேமிலி ஆர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். எனவே நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுவோம். தொலைக்காட்சி நேயர் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் வத்தலகுண்டு கிறிஸ்துவின் சபை ஊழியரும் வேர்ல்டு எவாஞ்சலிசம் பைபிள் ஸ்கூல் ரெஸ்பெக்டட் டைரக்டர் சார் அர்ஜுனன் அவர்கள் உங்களோட தேவ செய்தியை தொகுத்து வழங்குவார். கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் வேதாகம குடும்பங்கள், பைபிள் ஃபேமிலிஸ், நாம் தொடர்ந்து தியானம் செய்து கொண்டு வருகின்றோம். புதிய ஏற்பாட்டிலே முதல் குடும்பமாக சகரியாவின் குடும்பத்தை குறித்து தியானம் செய்யும்படியாக இருக்கிறோம். த ஃபேமிலி ஆஃப் சகரியாஸ். இந்த சகரியா தேவாலயத்திலே ஆசாரிய ஊழியம் செய்தான். He ministered in the temple of the Lord. ஒரு ஆசாரியனாக இருந்தான். கர்த்தருக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தான். அவனுடைய மனைவி எலிசபெத், லூக்கா 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். இந்த எலிசபெத்தை இந்த சகரியா விவாகம் செய்திருந்தார். ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவளும் லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. இவனும் ஒரு ஆசாரியன், கர்த்தருடைய உன்னதமான ஊழியத்தை செய்யக்கூடிய அருமையான ஒரு தம்பதியாக முதல் நூற்றாண்டிலே இருந்திருக்கிறார்கள். இருவரும் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக இருந்தார்கள் என பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. குறிப்பாக லூக்கா புத்தகத்திலே நாம் இதை வாசிக்கிறோம். லூக்கா 1வது அதிகாரம் 6வது வசனம், அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். They were both righteous before God. தேவனுக்கு முன்பாக. அன்பானவர்களே, பிதாவாகிய தேவன் வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கிறார். மனிதர்கள் எவ்விதமாக இருக்கிறார்கள் என்று அனுதினமும் அவர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த சகரியா எலிசபெத் இருவருமே குற்றமற்றவர்களாக இருந்தார்கள். தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். சில தம்பதிகள் இருந்தார்கள், அவர்கள் இருவருமே சேர்ந்து பாவம் செய்தார்கள். எனவே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அனனியா சப்பிராளை குறித்து நாம் படிக்கிறோம். இருவரும் தவறு செய்கிறதிலே ஒருமித்து தவறு செய்தார்கள், எனவே அழிந்து போனார்கள். இவர்களும் கணவன் மனைவிதான் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். நீதி உள்ள குடும்பங்களை பிதாவாகிய தேவன்
தம்முடைய பணிக்காக அவர் பயன்படுத்துகிறார். இன்றைக்கு நீங்கள் நானும் கூட நீதி உள்ளவர்களாக தொடர்ந்து இந்த உலகத்திலே ஜீவனம் பண்ண வேண்டும். இருவருமே வயது சென்றவர்களாக இருந்தார்களாம். லூக்கா 1வது அதிகாரம் 7வது வசனம். எலிசபெத் மலடியாய் இருந்தபடியால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். வயது சென்ற தம்பதி. வயது ஆகிவிட்டால் அனைவருக்கு சோர்வு வந்துவிடும். எனக்கு வயதாகிவிட்டது, இனி என்னால் செய்ய இயலாது, என்னுடைய சரீரம் ஒத்து வராது, இப்படி பல காரியங்களை சொல்லுவார்கள். இந்த அருமையான தம்பதி வயது சென்ற காலத்திலும் கூட அந்த ஆசாரிய ஊழியத்தை சகரியா செய்து கொண்டிருந்தார். எலிசபெத்தோ பிள்ளை இல்லாதிருந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக இவர்களை குறித்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? இவர்களுக்கு ஒரே ஒரு மகன் இருந்தான். They have an only son to them. ஒரே ஒரு மகன் தான். அவனை குறித்து பரிசுத்த வேதாகம் சொல்கிறது. அவன் பேர் யோவான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 63வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த சகரியா அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பேர் யோவான் என்று எழுதினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாரும் என்ன நினைத்தார்கள்? என்ன பேர் வைக்கலாம், குடும்ப பேரை வைக்கலாம் என்றெல்லாம் அவர்கள் ஆலோசனை சொன்னார்கள். ஆனால் யோவான் ஒரு எழுத்து பலகையை வாங்கி இவன் பேர் யோவான் என்று எழுதினான். அதுவரைக்கும் அவன் ஊமையாக இருந்தான். லூக்கா 1வது அதிகாரம் 13வது வசனம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவி எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று தேவதூதன் முன்னமே சொல்லியிருந்தார். அந்தபடியாக அவன் யோவான் என்று பெயரிட்டான். அவன் ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடிய அந்த நாட்களிலே ஒரு தேவதூதனை அவன் பார்த்தான். அந்த தேவதூதன் சகரியாவை நோக்கி, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்படி என்றால் இவன் தன்னுடைய மனைவிக்காக ஜெபம் பண்ணினான். அவள் ஒரு கர்ப்பவதி ஆக வேண்டும், ஒரு பிள்ளையை பெற வேண்டும் என்று வேண்டுதல் செய்திருப்பான். எனவே அவனுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று தேவதூதன் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுடைய ஜெபம், என்னுடைய ஜெபம் தேவ சமூகத்துக்கு கேட்கப்பட வேண்டும். அவர் கேட்கவில்லையே. பல வருடங்களாக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேனே. இந்த சகரியா கூட வயசான காலத்தில் கூட ஜெபம் பண்ணி கொண்டுதான் இருந்தார். அந்த ஜெபம் கேட்கப்பட்டது என்று தேவதூதன் சொல்லுகிறான். உன் மனைவி எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. இன்றைக்கு எத்தனையோ வழிகளை கையாளுகிறார்கள் குழந்தையை பெற்றுக்கொள்வதற்காக. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கற்பத்தின் கனி கர்த்தரால் வரக்கூடிய சுதந்திரம். அது பரத்திலிருந்து வர வேண்டும். அது அங்கே கட்டளையிடப்பட வேண்டும். இங்கே தேவதூதன் சொல்லுகிறான், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவி எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். எனவே அவனுக்கு யோவான் என்று நீ பெயரிட வேண்டும் என்ற காரியத்தை முன்கூட்டியே தேவதூதன் சகரியாவுக்கு சொல்லிவிட்டார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 76லிருந்து 79 வரை பார்க்கும்போது இந்த யோவானை குறித்து தீர்க்கதரிசனமாக சகரியா சொல்லுகிறான். நீயோ பாலகனே, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எண்ணப்படுவாய். உண்மையிலே அவன் உன்னதமான தீர்க்கதரிசி. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களே யோவானை பார்க்கலும் ஒரு பெரிய தீர்க்கதரிசி யாரும் எழும்பினது இல்லை என்று இயேசு சொல்லுகிறார். நீ கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணவும், நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய்.
அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். இந்த தீர்க்க தரிசனத்தின் படியாக அவன் ஒரு உன்னதமான ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். சகரியாவே அவனை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். எவ்வளவு அற்புதமான தேவனுடைய திட்டம் என்பதை எண்ணி பாருங்கள். இயேசுவுக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் யோவான் ஸ்நானகன். சகரியா எலிசபெத்துக்கு மகனாக பிறக்கின்றான். தேவனுடைய அற்புதமான திட்டத்தை நாம் இதில் புரிந்து கொள்ள முடிகிறது. மூன்றாவதாக, அவர்களுடைய ஜீவியம் எப்படி இருந்தது? இருவரும் கர்த்தரிட்ட கற்பனைகளின்படி நடந்தார்கள் என பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. லூக்கா 1வது அதிகாரம் 6வது வசனம். ஏற்கனவே நாம் தியானம் செய்தோம். கர்த்தர் என்ன கட்டளையிட்டாரோ அந்த கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்களாக ஒரு கற்பனையை வளர்த்துக் கொள்ளவில்லை. இன்னைக்கு அநேக தம்பதியர் தங்களுக்கு தாங்களே போதகர்களாக மாறிவிடுகிறார்கள். ஆனால் இவனும் கர்த்தரிட்ட கட்டளையின்படியாக தன்னுடைய குடும்பத்தை நடத்தினான். இருவருமே, எலிசபெத், சகரியா இருவருமே கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படியும், எத்தனை கற்பனைகள் இருக்கிறதோ அத்தனை கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்தார்கள். யாருமே அவர்களை பார்த்து குற்றப்படுத்த முடியாது. தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். லூக்கா 1:23 நாம் பார்க்கும்போது, அவன் அவனுடைய ஊழியத்தை செய்தான். அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான். எத்தனை நாட்கள் கர்த்தருடைய சமூகத்திலே ஊழியம் செய்ய வேண்டும்? அந்த ஊழியத்தை நிறைவு செய்துவிட்டு அவன் வீட்டுக்கு கடந்து செல்கிறான். பாதியில விட்டு போகிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். கலப்பையின் மீது கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று நம்முடைய ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். இந்த சகரியா ஊழியத்தை நிறைவேற்றினான். கொடுக்கப்பட்டுள்ள வேலையை செய்து முடித்தான். பின்புதான் வீடு. இன்றைக்கு வீட்டுக்கு போக வேண்டும். அங்கே உறவினர்கள் வந்து விடுவார்கள். அந்தந்த வேலையை அப்படியே போட்டுவிட்டு ஓடக்கூடிய அநேகர் இருக்கின்றார்கள். ஆனால் சகரியா கர்த்தருக்கு ஊழியம் செய்தவன். கர்த்தருடைய வேலை, அவனுடைய ஊழியத்தின் நாட்களை நிறைவேற்றினான். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார் அல்லவா, ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் இருக்க வேண்டும். உன் ஊழியத்தை நிறைவேற்று என்று சொல்லுகிறார். ஒரு சுவிசேஷகன் அவனுடைய வேலையை நிறைவேற்ற வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். பொறுமையோடு கூட எல்லா காரியத்தையும் செய்து நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது லூக்கா 1வது அதிகாரம் 19-20 வசனத்திலே தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சந்நிதியில் இருக்கிற காபிரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இந்த காபிரியேல் சகரியாவின் இடத்திலே அனுப்பப்பட்டான். தேவனாலே அனுப்பப்பட்டான். எனவே அவன் சொல்லுகிறான், நான் தேவ சந்நிதியில் இருக்கிற காபிரியேல், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றான். யோவான் ஸ்நானகன் பிறக்கும் மட்டுமாக அவன் ஊமையாக இருந்தான். எனவே ஒரு எழுத்து பலகையை வாங்கி இவன் பேர் யோவான் என்று எழுதி காண்பித்தான். அப்பொழுதுதான் நம்முடைய கட்டுகள் திறக்கப்பட்டது. பேசினான்.
அன்பானவர்களே, ஏன் இவன் ஊமையாக போனான்? இந்த தேவதூதன் சொன்ன காரியத்தை அவன் விசுவாசியாமற் போனான். நாங்களோ வயதானவர்கள் என்று சொல்ல ஆரம்பித்தான். தேவ சமூகத்திலே வயது ஒரு தடையே இல்லை. முதிர் வயதிலும் கனி கொடுப்பார்கள் என பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது. அது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. அன்பானவர்களே, இதை அவன் விசுவாசியாதபடினாலே இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றான். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நானும் அப்படியே உள்வாங்கி விசுவாசிக்க வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிலர் தேவ சமூகத்தை நோக்கி கடந்து வருகிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழிய நாட்களிலே கடந்து செல்லும்போது ஒரு ராஜாவின் மனுஷன் வருகிறான். என்னுடைய மகனை சுகமாக்கும், அவன் மரண அவஸ்தைப்படுகிறான், நீ விசுவாசிக்க கூடுமானால் நடக்கும், நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவன் கேட்டுக்கொண்டான். அவன் கேட்டுக்கொண்டபடியாக அவனுக்கு அனுக்கிரகம் செய்தார். இயேசு சொன்ன மணி நேரத்திலே அவனுடைய மகன் சுகமானான். அன்பானவர்களே, நமக்குள்ளாக ஒருவேளை அவிசுவாசங்கள் எழும்பக்கூடும். சகரியாவுக்குள்ள அந்த மாதிரி எழும்பினது. அவன் ஒரு ஆசாரியன், அவனுக்கும் அவிசுவாசம் எழும்பியிருக்கிறது. எனவே தேவதூதன் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாக இருப்பாய் என்றான். அந்தபடியாகவே நடந்தது. நான்காவதாக நாம் பார்க்கும்போது, தேவ ஜனங்களோடும் அயலகத்தாரோடும் அவருடைய ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? Their fellowship with God, children and neighbors. அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் தேவ ஜனங்களோடு எப்படி ஐக்கியம் கொள்கிறோம்? சபையாரோடு எந்த விதமாக உறவு கொள்கிறோம்? தேவனை அறியாத அந்நிய ஜனங்கள் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு நம்முடைய ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இவைகளை குறித்து நாம் பார்க்கும்போது லூக்கா 1வது அதிகாரம் 39-40 வசனங்கள் சொல்லுகிறது. அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலைநாட்டிலே யூதேயாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். மரியாள் இயேசுவினுடைய தாய், இயேசுவை பெற்றெடுத்தவள். அவர் எழுந்து மலைநாட்டில் உள்ள யூதேயாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு தீவிரமாக போனார். சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். இந்த வாழ்த்தக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. இன்றைக்கு நமக்கு அந்த விதமான ஒரு பழக்கம் இருக்கிறதா? ஒரு சகோதரியை பார்த்து நீங்கள் வாழ்த்துகிறீர்களா? நீங்கள் வாழ்த்துதல் சொல்லுவதிலே முந்திக் கொள்ள வேண்டும். ஒருவரை ஒருவர் வாழ்த்த வேண்டும். நாம் இருதயத்திலே தவறான சிந்தை வைத்திருப்போம் என்றால் நாம் வாழ்த்த மாட்டோம். பொறாமை கொண்டவர்களாக இருப்போம் என்றால் நாம் வாழ்த்த மாட்டோம். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, தற்பொழுதே நாடாது, முகஸ்துதி செய்யாது. உண்மையான தேவனுடைய அன்பு நமக்குள்ளாக இருக்கும் என்றால் நீங்களும் உங்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சகோதரிகளை இந்த மரியாதை போல நீங்கள் வாழ்த்துவீர்கள். இந்த வாழ்த்துதலை கேட்ட அந்த எலிசபெத், லூக்கா 1வது அதிகாரம் 41-42, எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபோது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. அப்போது 6 மாசம் துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. எத்தனையோ ஸ்திரீகள் இருக்கிறாங்க, ஆனால் உண்மை தேவன் தெரிந்து கொண்டார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொன்னார். அன்பானவர்களே, ஒருவரை ஒருவர் வாழ்த்தி எந்த அளவுக்கு அவர்கள் என்கரேஜ் பண்ணுகிறார்கள் என்று பாருங்கள். அந்த விதமான தேவனுடைய ஜனங்களோடு கூட ஒரு அந்யோன்ய ஐக்கியம் அவர்களுக்குள்ளாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அயலகத்தாருடைய விஷயத்திலே அவருடைய ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருந்தது?
லூக்கா 1வது அதிகாரம் 57, 58 வசனங்கள். எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தாரும் பந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார்கள். அன்பானவர்களே, அயலகத்தார் சேர்ந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறார்கள். பந்து ஜனங்கள், அவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஜனங்கள், அயலகத்தார்கள் எல்லாருமே ஒரு சந்தோஷத்தோடு அங்கே வாழ்த்துதலை தெரிவிக்கிறார்கள். இவனுடைய பிறப்பின் நிமித்தமாக அவனை மிக சிறப்பாக இவர்கள் வளர்த்தார்கள். அதுதான் ஒரு சிறப்பான காரியம். அன்பானவர்களே, தேவ சமூகத்திலே அவனை வளர்த்தார்கள். ஒரு ஆசாரியன் அவனுடைய பிள்ளை எப்படி இருக்க வேண்டும், அந்த ஊழிய சம்பந்தமான காரியங்களிலே ஈடுபட்டிருக்கக்கூடும். அவன் வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் சாப்பிட்டு வனாந்தரத்திலே இருந்தான் என்று வேதாகமும் சொல்லுகிறது. அன்பானவர்களே, அவர்களை பற்றி பரிசுத்த வேதாகமும் மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது. வயது சென்றவர்களாக இருந்தார்கள் இருவருமே. கர்த்தரிட்ட கற்பனையின்படி நியமங்களின்படி குற்றமற்றவர்களாக நடந்து கொண்டார்கள். அவர்களுக்கு ஒரே ஒரு மகன், யோவான் ஸ்நானன். அவனை கர்த்தருக்காக ஒப்புவித்தார்கள். அவன் கர்த்தருடைய ஒரு உன்னதமான ஊழியத்தை செய்தான். அவர்களோடு ஐக்கியப்பட்ட மற்றவர்கள் பந்து ஜனங்கள் உறவு மிக சிறப்பாக இருந்தது. என்னுடைய மனைவியோட வெகு நாட்கள் சிநேகிதியாக இருந்த ஒரு சகோதரி வந்த உடனே வீட்டில் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் அள்ளி போட்டு விளக்க ஆரம்பிப்பார்கள், கூட்ட ஆரம்பிப்பார்கள். துவைத்து வைத்திருக்கிற அந்த ட்ரெஸ் எல்லாம் மடிக்க ஆரம்பிப்பார்கள். நாங்கள் சொல்லாமலே செய்வார்கள். எங்களுக்கு மிக ஆச்சரியமாக இருக்கும். அன்பு என்றால் இப்படித்தான் வர வேண்டும். இதுதான் உண்மையான அன்பு, உண்மையான சிநேகம். நாம் சொல்லி செய்ய வேண்டியதில்லை. ஒரு வீட்டில் போய் இந்த விதமாக இந்த அருமையான சகோதரிகள் மரியாள், எலிசபெத் அவ்வளவு சிறப்பாக இருந்தபடினாலே 6 மாதம் அங்கே வீட்டிலே தங்கியிருந்ததை நாம் பார்க்கிறோம். அயலகத்தாரோடு கூட அவருடைய ஐக்கியம் மிக சிறப்பாக இருந்தது. 5வதாக நமக்கான பாடம் என்ன? The lesson for us. இந்த சகரியா எலிசபெத் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன? 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1, நாமும் இவர்களைப் போல குற்றமற்றவர்களாய் நடக்க வேண்டும். இவர்கள் எப்படி நடந்தார்கள்? குற்றமற்றவர்களாக நடந்தார்கள். யாருமே குற்றப்படுத்த முடியாது. தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம யாரை வேணாலும் ஏமாற்றலாம், ஆனால் தேவனை யாரும் ஏமாற்றவே முடியாது. தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள் என பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்கள் நானும் அந்த விதமாக நடந்து கொண்டிருக்கிறோமா? குற்றமற்றவர்களாக நடக்க வேண்டும். வேதம் அதை எதிர்பார்க்கிறது. பிதாவாகிய தேவன் நம்ம ஒவ்வொருவரிடத்திலும் அதை எதிர்பார்க்கிறார். அவர்கள் நடந்தார்கள், நம்மளால நடக்க முடியாது. இப்போ பாவம் நிறைந்த உலகம் என்று நாம் சொல்லிவிட முடியாது. பாவம் ஆதாம் ஏவாள் காலத்திலே வந்துவிட்டது. அப்பிருந்து இப்போ வரைக்கும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது உலகத்திலே. நாம் தான் பாவத்திற்கு விலக வேண்டும். தேவனுடைய ஜனங்களாக, தேவனுடைய ஆலோசனையின்படியாக, சகல கற்பனையின்படியாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். 2வது, வாழ்த்துதல் சொல்லிக் கொள்வதில் முந்திக் கொள்ள வேண்டும். அவங்க சொல்லட்டும் ஃபர்ஸ்ட்,
அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், அவங்க சொல்லலை, அவங்களே கண்டுக்கிறாம போகிறாங்க, நாம் ஏன் அவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்ல வேண்டும் என்று நாம் இருக்கக்கூடாது. வாழ்த்துதல் சொல்லுவதிலே நாம் முந்திக் கொள்ள வேண்டும். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. சபையாக கூடி வருகிறோம், ஒருவரை ஒருவர் வாழ்த்துகிறோம். சிலரை பார்த்து அவர்கள் பார்த்து நமக்கு சொல்லட்டும், பார்க்கிறார்களா இல்லையா என்று பார்க்கலாம் என்று கடற்கண்ணிலே பார்ப்பார்கள். அன்பானவர்களே, தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறார். ஏன் நாம் முந்தி சொல்வதனாலே ஒரு படி நாம் குறைந்து போய் விடுகிறோமா? இல்லையே. தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறோம், வசனத்தை நிறைவேற்றுகிறோம். எனவே நாம் வாழ்த்துதல் சொல்வதிலே முந்திக் கொள்ள வேண்டும். அது ஒரு பெருத்த ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். வேத வசனத்தின்படியாக நாம் நடக்கிறோம். இவர்கள் ஒருவரை ஒருவர் வாழ்த்தினார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறார். 13 நிருபங்களை அவர் எழுதியிருக்கிறார். எல்லா நிருபங்களிலுமே அவர் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறார். நாம் கடிதங்கள் எழுதும்போது கூட வாழ்த்துதல் சொல்லி எழுத வேண்டும், வாழ்த்த வேண்டும். இந்த அருமையான குடும்பத்தார் வாழ்த்துதல் சொல்வதிலே முந்திக் கொள்ளக்கூடிய குடும்பங்களாக இருந்தார்கள். மூன்றாவதாக, தேவனுடைய நோக்கத்தின்படி பிள்ளையை வளர்க்க வேண்டும். கற்பத்தின் கனி கர்த்தரால் வரக்கூடிய சுதந்திரம். நீங்க பிள்ளைக்காக ஜெபம் பண்ணீங்க, தேவன் உங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார். அந்த பிள்ளையை நீங்கள் எப்படி வளர்க்கிறீர்கள்? சகரியா எலிசபெத் எப்படி வளர்த்தார்கள்? தங்களுடைய ஆசையின்படி, தங்களுடைய விருப்பத்தின்படி அவர்கள் வளர்க்கவில்லை. அவர்கள் தேவ சுத்தத்தின்படியாக அந்த மகனை ஒப்பு கொடுத்தார்கள். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள்? எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார், இஷ்டத்தின்படிதான் நான் வளர்ப்பேன். நான் ஒரு யோசனை வைத்திருக்கிறேன், அல்லது கணவன் மனைவி இருவருமாக சேர்ந்து நாங்கள் ஒரு யோசனை வைத்திருக்கிறோம், அதன்படிதான் நாங்கள் வளர்ப்போம் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால், கொடுத்த தேவனை நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள். எதற்காக தேவன் கொடுத்தார்? உங்களுக்கு கர்த்தருக்குள்ளாக வளர்க்கும்படியாக கொடுத்தார். அந்த காரியத்தை அறிந்து கொண்டு உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க பிரயாசப்படுங்கள். இந்த வேதாம குடும்பங்களினுடைய நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து கொண்டதை குறித்து நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, சகரியா எலிசபெத் குடும்பத்தை குறித்து நாங்கள் தியானம் செய்தோம். அருமையான ஒரு யோவான் ஸ்நானகனை நீர் அவர்களுக்கு கொடுத்தீர். உன்னதமான ஒரு தீர்க்கதரிசியை நீர் கொடுத்தீர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நேயர்கள், உம்முடைய சமூகத்திலே அவர்கள் பெற்றுக்கொண்ட பிள்ளையை உமக்கேற்ற விதத்திலே சகரியா எலிசபெத்தை போல அவர்கள் வளர்க்க ஆலோசனை கர்த்தராக இருந்து கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். தேவசேனை வான் மீது கோடி கோடியாக தோன்றும், பல கோடி திரள் கூட குகை தேடி வேகமோடும், விண்மீன்கள் இடமாறி பாரெங்கும் வந்து கொட்டும், நானோ தூதி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எங்கள் முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ் நம்பர் 5, பட்லகுண்டு 624202, சவுத் இந்தியா. அவர் மொபைல் நம்பர் 9443558041. அனதர் நம்பர் 6379350509. Email address arjunandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.